ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப கவனமாய் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கவனமாய் வாழ வேண்டிய ஒரு உலகம். ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணிட்டோம், ஊழியம் செய்கிறோம், நல்ல விசுவாசிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் நமக்கு உண்டு. அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், சாத்தான் கையில் விட மாட்டார், அப்படிலாம் நம்பி நம்ம இருக்கிறதெல்லாம் கரெக்ட். ஆனால் இன்னொன்றையும் நாம் மனதில் வைத்து தான் வாழ வேண்டிய ஒரு காலம் இது. சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற சாத்தான் நம்மளை சுற்றிக்கிட்டே வரான். அதை மறந்துடக்கூடாது. இயேசு எப்படி நம்ம கூடவே இருக்கிறாரோ, நம்ம எதிரியாகிய பிசாசானவன் நம்மளை ரவுண்ட் அப், நம்ம கூட இருக்கல, நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே வரார், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரான். எதுக்கு? நம்மளை விழ தள்ளுவதற்கு, நம்மளை பரலோகம் போக விடாமல் ஆக்குறதுக்கு. எல்லா குடும்பத்திலையும் சபையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் உண்டு. எதுக்கு? விளங்காத வேலை பார்க்கறதுக்குன்னே இருப்பாங்க. தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிடுவாங்க, வீண் செலவில் இழுத்து விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட இருந்தே நமக்கு கெட்ட பேரை வாங்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அது இன்னும் இருக்காங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அதில் நம்ம கவனமாக இருந்து போனால் தான் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம காத்துக்கொள்ள முடியும். கூடவே இருப்பான், ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யணுமோ அதை செய்யிட்டு அவங்க ஸ்டார்ட் போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு நாட்களில் நம்ம வந்தாச்சு. முன்னாடி இருந்த காலங்கள் போல் இப்போ கிடையாது. அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த சொல்லில் சுத்தமாக இருப்பாங்க. பொதுவாக நமக்கு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும், கிறிஸ்டின்ஸ் அப்படின்னா. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. தைரியமாக தாராளமாக பொய் சொல்லுவதற்கும் நம்மளை கெடுப்பதற்கும் துணிந்து விட்ட ஒரு உலகம். அதனால் என்ன அப்படின்னா, இருக்கிற காரணம் யார்? எப்படி அவங்க சொல்லணும் செய்யணும்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு ஆள் இருக்கான். யார்? வாசிக்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீது எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. அதனால் நான் பெரிய ஆள், சீனியர், ஜூனியர் அதெல்லாம் கிடையாது. சாத்தான் நினைச்சா யாரையும் ஏவான். அதான் கவனமாக இருக்கு. சாத்தான் ஏவுவான், கவனமாக இருங்க. அப்படி இந்த அனுதின கண்மல் தெரிவிச்ச கேட்டு அருமையான தேவனுடைய ஒன்றை கூட இப்போ ஏவி இருக்கலாம். இந்த வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிறார். சாத்தானுடைய ஏவுதலுக்கு நீ அடிபணியாதே, கவனமாக இருக்கு. எதுக்கு? உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது, தேவன் தந்த சமாதானத்தை கெடுக்கிறது. ஏன்னா இவனுக்கு வேலையே தான். எங்கே? ஏதேன் தோட்டத்திலே தொடங்கிட்டான். 4 பேரை கெடுத்தா தான் அவனுக்கு தூக்கம் வரும். பைபிள் சொல்லுதா, பொல்லாப்பு செய்தால ஒழிய அவனுக்கு நித்திர வராது. சில பேருக்கு என்னத்தையா 2 பொய்யை சொல்லிடணும், என்னத்தையா 2 பேரை கெடுத்து பேசிடணும். அவனுக்கு அப்போ தான் நிம்மதி. இல்லை அந்த லேடிஸ்க்கு அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி. அது சொன்னால் தான் அவங்களுக்கு. இதுக்கு எத்தனையோ உதாரணங்களை நம்ம கேள்விப்படுறோம். அதனால் சாத்தா உங்களை ஏவுறானா பாவம் செய்வதற்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஐடியாவை பிசாசு உங்களுக்கு, நீங்கள் நல்லவங்க தான், அந்த தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு, சிகரெட் பிடிப்பதற்கு, மதுபானம் பண்ணுவதற்கு, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இப்படிப்பட்டதான பொல்லாத கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகளுக்கு இதுக்கு சாத்தா உங்களை ஏவுறாம்னா இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருங்க. யாருக்கு எந்த தீமை செய்யாதீங்க, பாவ வழிகளில் போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வச்சுருக்காரு. ஏன் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளை கெடுக்கிறது. நீங்கள் அந்த 1:21 கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வேலையை செய்து அதனால் அநேக ஜனங்களை அவனுக்கு இழந்து போனான். அதனால் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழப்பதற்காக சாத்தா ஏவா. கவனமாக இருங்க. வெற்றி சிறக்க தேவன் உதவி செய்வார்.